உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவித்தல். தேர்தல் ஆணைக்குழுவால் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான திகதி கலந்துரையாடப்படுவதுடன் பரீட்சைகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் அந்த தேர்தலை முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு எந்த ஒரு திகதியும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அமைய இவ்வாறான செயற்திட்டம் அமைவதாகவும் அது குறுகிய நாட்களில் அந்த தேர்தல் இடம்பெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல், அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல், அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல் என்ற வகையில் இந்த அரசாங்கமானது ஒரு செயற்பாட்டை சிறந்த முறையில் செயற்பட்டு வருகின்றது என்றும் மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழும்பியிருக்கின்றது. குறிப்பாக பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வது போல உள்ளூராட்சி சபையையும் சுத்தம் செய்து அதற்கேற்ப வகையில் அமைக்க வேண்டும் என்றும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நிராகரிக்கப்பட்டார்கள் மக்களால். அதே போல இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதற்கும் மக்களினுடைய வரவேற்பு எவ்வாறு இருக்கும் என்பது சற்று யோசிக்கப்பட வேண்டிய விடயம்தான். ஏனென்று சொன்னால் மக்கள் பல விடயங்களில் இருந்து இப்பொழுது மீண்டெழுந்து வந்திருக்கின்றார்கள். மக்கள் பல விடயங்களில் இருந்து இப்பொழுது மீண்டெழுந்து வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அதனையும் தாண்டி மக்களினுடைய விடயம் மக்களுக்கானதும் நாட்டுக்குமானதுமான ஒரு செயற்திட்டம் அமையும் பட்சத்தில் அதற்காக கைகோப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதுதான் இத்தகைய ஒற்றுமைப்பாட்டிற்கு ஒரு அத்திவாரமாக இருப்பதாக தெரிய வருகின்றது. உள்ளூராட்சி தேர்தலானது தேர்தல் ஆணையத்தினால் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மக்களால் எவ்வளவு வரவேற்கப்படும், மக்கள் யாருக்கெல்லாம் ஆதரவு அளிப்பார்கள் என்பதும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பாகத்தான் அமையும். அது கூட சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.